கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே ஒவ்வொரு நாளும் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, இதனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள். ஏசாயா 57 அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாசம் எத்தனையோ குடும்பத்திலே கொரோனா நேரத்திலே மரணம், சொந்த பந்தம், வீட்டில் உள்ளவங்க எத்தனையோ குடும்பத்திலே இறந்து போயிட்டாங்க. கொரோனா நேரத்திலே நிறைய மரணங்கள். இப்போ நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம்தான். இன்னொரு பக்கம் பார்த்தா கொடிய காலம், அருவருப்பான காலம், தீங்கின் காலம், தீமையின் காலம். சத்துரு யாரை விழுங்கலாமா என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். ஜனங்கள் நல்வழிப்படுத்த இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஆட்கள் இல்லை. சில வீட்டில் அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. நான்லாம் சின்ன வயசுல எங்க அம்மா அப்பா சொன்னா கேட்பேன். இப்போ கடைசி காலத்துல பிள்ளைகள் அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படுறதெல்லாம் இல்லை. வீட்டிலே தங்க மாட்டுது பிள்ளைகள். ஒரு குடும்பத்தில் ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு, 15 வயசு. அவங்க அம்மா ரொம்ப கஷ்டமான வேலை, கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க. காலையிலே போயிடுவாங்க, அவங்க போய் கிளீன் பண்ணிட்டுலாம் வருவாங்க. ஆனால் வீட்டில் ஒரே ஒரு வாலிப மகள், 15 வயசு, கணவர் இறந்து போயிட்டார். அந்த தாய் விதவை. மகள் தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடும் போது அம்மா எச்சரிப்பு கொடுத்துருக்காங்க. எந்த காரியத்துக்கு எச்சரிப்பு கொடுத்தாங்களோ அதே பையனோட போய் ஒரு 20 நாள் அந்த பக்கம் போய் இருந்துக்கிட்டா. நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறார். அந்த தாயாருக்கு மிகுந்த துக்கம், சொன்னா கேட்க மாட்டேங்க அப்படின்ட்டு. காலம் கடைசியா இருக்கு, கொடிய காலம், தீங்கின் காலம். இன்னைக்கு காலையில் உள்ள செய்தி என்ன அப்படின்னா, நீதிமான் மடிந்து போகிறான். ஒரு தேசத்திலே நீதிமான் இருக்கும்போதுதான் ஆசீர்வாதம். இந்த கடைசி காலத்திலே பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. இப்ப நம்ம வாழ்ற இந்த கடைசி காலத்துல என்ன நடக்க அப்படின்னா, சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். பக்கத்து வீடு குடும்பம் எப்படி போனா எனக்கு என்ன, அந்த அளவுக்கு போயாச்சு. பக்கத்து வீட்டுல யார் இருக்கிறாங்க கேட்டா கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகமா இருக்கு. தனக்காக ஜென்ம சுபாவம், மாம்சக்கிரியை, தனக்காக மட்டும்தான் வாழணும். கொடிய காலத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீதிமான் மடிந்து போகிறான். நிறைய குடும்பத்திலே வயசானவங்க இல்லை,
சில குடும்பத்துல பிள்ளைகள் அம்மா அப்பாவோட இல்லை. சில குடும்பத்துல விதவையா இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே முதியோர் இல்லத்துல இருக்காங்க. சில வீடெல்லாம் பார்த்தா பெருசா கட்டி வச்சிருக்காங்க. 8 ரூம் 10 ரூம்லாம் இருக்கு. அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறான்னு சொல்லி பார்த்தா ஒருத்தங்க இல்ல 2 பேர். பிள்ளைகள் ஃபுல்லா வெளிநாட்டுல, வெளியூர்ல, வேற நாட்டுல, வேற இடத்துல ஹாஸ்டல்ல தங்கி படிக்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. வீடு பார்த்தா ஒரு 10 12 ரூம் கிட்ட இருக்கு. அந்த வீட்டுல பார்த்தா 2 பேர் தான். அவ்வளவுதான் லைஃப். கடைசி காலம். நீதிமான் மடிந்து போகிறான். ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரன் பேசும்போது இப்படியா பேசிட்டு இருந்தாங்க. காலம் கடைசியா இருக்குனே. நாங்க இருக்கிற இடத்துல பிள்ளைகளுடைய ஜபகுறி பார்த்தா பயங்கரமா இருந்துச்சு. கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆலயத்துக்குள்ளதான் பிள்ளைகள் வருது, ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. ஆலயத்துக்குள்ளதான் பிள்ளைகள் வருது, ஆனா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. இன்று நிறைய குடும்பத்துல அப்படிதான் இருக்கு. அதனால அதிகால வேளையில இந்த மாசத்துல எத்தனையோ குடும்பத்துல லீவ்ல இருப்பீங்க, டூர் போயிட்டு இருப்பீங்க, சொந்தக்காரங்களை பார்க்க போயிட்டு இருப்பீங்க, பல இடத்துல டிராவலிங்ல இருப்பீங்க. மே மாசம் வந்தாச்சுனாலே நிறைய இடத்துல லீவு. நீதிமான் மடிந்து போகிறான். ஒரு வீட்டுல வயசானவங்க போயிட்டாங்க அப்படின்னா திருப்பி கிடைக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். சின்ன வயசுல வயசான பாட்டி தாத்தாலாம் எல்லார் வீட்லயும் இருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம இந்த கடந்த ஒரு 5 வருஷம் இல்ல ஒரு 10 வருஷத்துக்குள்ள நம்ம கணக்கு எடுத்தாச்சு அப்படின்னா நிறைய வீட்டுல தாத்தா பாட்டி இல்லை. அப்படி ஒருவேளை இருந்தால் அவங்க எங்கேயாவது கிராமத்துல இருப்பாங்க. இவங்க பார்த்து ஒரு சிட்டிக்குள்ள இருப்பாங்க, இல்ல வேற நாட்டுல இருப்பாங்க, வேற இடத்துல இருப்பாங்க. அந்த பாட்டி என் பேரனை பார்க்கல, என் பேத்தியை பார்க்கல, என் மகளை பார்க்கலன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. புலம்பி ஒரு நாள் செத்தே போயிடுவாங்க. அதையும் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, சில வயசான பாட்டி மாதிரிலாம் ஜெபிக்க கூப்பிடுவாங்க. அவங்க இதயத்துல என்ன பாரம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா, என் பேரன் இந்த மாசம் வருவான், என் பேத்தி வருவா அப்படிங்க அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கும். நிறைய குடும்பத்தை காணப்படுது. வீடு பார்த்தா 10 ரூம் 12 ரூம்லாம் இருக்கு. ஆனா வீட்டுல பார்த்தா தனியா ஒரு பாட்டி வாழ்ந்துட்டு இருப்பான். 85 86 வயசு ஓடிட்டு இருக்கும். நான் அப்படிப்பட்ட வயசான பாட்டியெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ரூம் ஸ்டெப்பா போய்கிட்டே இருக்கும். உள்ள பார்த்தா அடுத்தடுத்த ரூம் போயிட்டே இருக்கும். பையனும் வீட்டுக்கு வர மாட்டான், பிள்ளையும் வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஆனா வருஷத்துல ஒரே ஒரு தடவை, அதுவும் பேத்திக்கு லீவ் இருந்தால், பேரனுக்கு லீவ் இருந்தா மட்டும்தான் அந்த பாட்டியை போய் பார்த்து வருவாங்க. அப்படி எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. நீதிமான் மடிந்து போகிறான். காலம் கடைசியா இருக்கு. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, உங்க வீட்டுல பெரியவங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டி இருக்கிறாங்களா? அவங்கள்ட்ட பேசுங்க, ஃபோன் அடிச்சு பேசுங்க, நேரில் போய் பார்த்துட்டு வாங்க. ட்ரெயின் ஏறி போங்க, பஸ் ஏறி போங்க, ஃப்ளைட் ஏறி போங்க. வீட்டில் வயசான பாட்டிமார், தாத்தாமார், அம்மாமார் என் பிள்ளைகள்கிட்ட பேசல வேதனைப்பட்டு இருப்பாங்க. நீதிமான் மடிந்து போகிறான். இப்ப இந்த கடைசி காலத்திலே விசுவாசத்தினால் நம்ம நீதிமான் சொல்லியிருந்தோம். இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் சொல்லியிருந்தோம். கட்டளைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா தெரிய மாட்டுக்கு. கற்பனை கை கொள்ளணும்னா தெரிய மாட்டுக்கு. 7 நாள் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற குடும்பத்தை பார்க்க முடியல. இதான் இப்ப இந்த கடைசி காலத்துல உள்ள நிறைய காரியங்கள். கொரோனா நேரத்துல எத்தனையோ குடும்பத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுல முக்காவாசி வேற காணும்.
காணாமல் போயிட்டாங்க. பணம் சம்பாதிக்க போயாச்சு, சொத்து சேர்க்க போயாச்சு, திருடி சம்பாதிக்க போயாச்சு, களவாண்டு சம்பாதிக்க போயாச்சு, கொள்ளையடிச்சு சம்பாதிக்க போயாச்சு. எப்படியாவது பணம் சம்பாதிச்சணும், எப்படியாவது சொத்து கோடி கணக்கில் சேர்த்துடணும். ஒரு நாள் உயிரோடு இருக்கு தேவனுடைய கிருபை. நீதிமான் மடிந்து போகிறான். சில செய்திலாம் கேட்கும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். பரவாயில்ல, கேளுங்க. செத்தா பரலோகத்தில் போய் நிற்கணும். செத்தா பரலோகத்தில் போய் நிற்கணும். அந்த நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிமான் மடிந்து போகிறான். ஒரு குடும்பத்திலே 6 பேர் 8 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் வயசான ஒரு பாட்டி, வயசான ஒரு தாய், வயசானவங்க தான் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. என் குடும்பத்தை ரட்சிங்கப்பா, என் குடும்பத்தை ரட்சிங்கப்பா, என் பையனை ரட்சிங்கப்பா, என் பேரனை ரட்சிங்கப்பா, என் பிள்ளைய ரட்சிங்கப்பா, என் வீட்டில் விற்கிற வழிபாடு இருக்குப்பா, என் பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, தலைமுறை சாபத்தை நீக்கி போடுங்கப்பான்னு சொல்லி வீட்டில் வயசான ஒரு பாட்டி, ஒரு தாத்தா, வயசானவங்க சர்ச்சில் போய் அழுது அழுது ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதையும் ஏன் காலையில் சொல்லித்தரேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட வயசான பாட்டிமார், அம்மாமார் வீட்டில் இருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட ஃபோன் அடித்து பேசுங்க. அவங்கள நேராக போய் பார்த்துட்டு வாங்க. நீதிமான் மடிந்து போகிறான். ஒரு குடும்பத்தில் நமக்கா ஜெபிக்கிற யாரு? ஒன்று அம்மா, இல்லை மனைவி, இல்லை வயசான பாட்டிமார், இல்லை மாமியாராக இருக்கலாம். நிறைய குடும்பத்தில் தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக, பேரம்பேத்திக்காக, குடும்பத்துக்காக உத்தரவு எடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. நீதிமான் மடிந்து போயிறான்னு அர்த்தம் என்ன? நமக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற உயிர் தான் போயிட்டு இருக்கு. என்னுடைய வாழ்க்கையிலே கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு தனிமை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, கொரோனா நேரத்தில் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. என் குடும்பத்தில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, எல்லாம் இந்த மே மாதம் தான். இந்த மே மாதம் வந்துட்டுனாலே நிறைய குடும்பத்தில் கல்லறை போயிட்டு இருப்பாங்க. வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்க, போய் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. எல்லாம் நடக்கும். இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தா நிறைய வீட்டில் நிறைய வயசானவங்களை காணோம். இன்னும் சில வீட்டில் கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட முடிந்தால் அன்பு கூறுங்க, முடிந்தால் ஃபோன் அடித்து பேசுங்க, முடிந்தால் நேரில் போய் கூட பார்த்துட்டு வாங்க. நீதிமான் மடிந்து போகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த நீதிமான் வார்த்தைக்கு அவங்க 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நமக்கு பார்த்தா வயசான பாட்டியாக இருக்கும், வயசான தாத்தான்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க பார்த்தா பக்கத்தில் இருக்க சர்ச்சில் போய் டெய்லி ஜெபம் பண்ணி பிள்ளைகள் பார்த்தா டாக்டர், பிள்ளைகள் பார்த்தா இன்ஜினியர், பிள்ளைகள் பார்த்தா ஆஃபீஸர் அப்படிம்பாங்க, பிள்ளைகள் பார்த்தா வாத்தியார் அப்படிம்பாங்க. ஆனால் அம்மா அப்பா ஜெபம் பண்ணியிருப்பாங்க. பிள்ளைகளுக்காக உத்தரவு எடுத்து 40 வருஷம் 50 வருஷம் 30 வருஷம் 60 வருஷம்லாம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை போய் கனம் பண்ணுங்க. முதியோரை கனம் பண்ணுங்க. நீதிமான கனம் பண்ணுங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சில வீட்டில் எனக்கு அப்படி யாருமே இல்லை அப்படிம்பீங்க. பக்கத்தில் முதியோர் இல்லம் இருக்கா, அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. எனக்கு தெரிந்த ஒரு பாட்டி, ஒரு 75 வயசு பாட்டி, சில நேரத்தில் கூப்பிடுவாங்க. அந்த பாட்டி சொன்ன வார்த்தைகள், என் பிள்ளை பார்க்கல, என் பேரனை பார்க்கணும், அவ்வளோதான். 2 பாயிண்ட் தான். இப்படி எத்தனையோ குடும்பத்தில் வயசானதுக்கு அப்புறம் கூட நிம்மதி இருக்காது. ஒருவேளை இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்களா, நீங்கள் உங்கள் அம்மாட்ட இல்லை மாமியாரா இல்லைன்னா பாட்டியா அடித்து பேசுறது தப்பு இல்லை. ஒருவேளை வயசானவங்க அந்த செய்தி கேட்குறீங்களா, சில குடும்பத்தில் வயசானதுக்கப்புறம் வைராக்கியம் கசப்புலாம் உள்ளே கிடக்கு. 60 வயசு 70 வயசானாலும் இந்த கசப்பு வைராக்கியம்லாம் போகவே மாட்டுது. இன்னைக்கு செத்தா பரலோகத்தில் நிற்கணும் அப்படின்னா
முதல்ல இந்த வைராக்கியம், கசப்புலாம் தூரத்துக்கு போடுங்க. ஏன்னா சில குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் வைராக்கியம், அதை வச்சுட்டு ஒரு ₹100 வாங்க முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. சில குடும்பத்தில் நான் ஏன் இறங்கி போகணும்? வீம்பு, வைராக்கியம், கசப்பு, எரிச்சல், கோபம், இதை வச்சுட்டு ஒரு கடையில் போய் எனக்கு ஒரு ₹500 தாங்கன்னு சொல்லி கேளுங்க, தர முடியாது. போயிட்டு வாங்கம்மா அப்படின்றாங்க. அதனால யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நீதிமான் மடிந்து போகிறான். இருக்கிற குடும்பத்துக்குள்ளே அன்பு இருக்கா? பாசம் இருக்கா? ஒருமனப்பட்ட ஆவி இருக்கா? இறங்கி போக முடியுதா? மன்னிக்க முடியுதா? மன்னிக்கிற சுபாவம் இருக்கா? இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். டெய்லி காலைல எழுந்து நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில மனமாற்றம் இருக்கா? சில குடும்பத்துல ஏண்டா வாழ்றோம் அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை, போராட்டம். சில குடும்பத்துல வாழ்றதோட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி நிறைய குடும்பத்துல நிறைய எண்ணங்கள்ல போராட்டம், சிந்தனையில போராட்டம், வாழ்க்கையில முழுசுமே போராட்டம். நீதிமான் மடிந்து போகிறான். அதனால காலவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்குள்ள செய்தியை கொஞ்சம் ஆழமா கவனித்தால் நலமா இருக்கும். ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. நீதிமான் இறந்து போயிட்டான் அப்படின்னால ஒரு 7 நாள் சொல்லுவாங்க, ஆமாப்பா அந்த ஐயா ரொம்ப நல்ல ஐயா, அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா, நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, எங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க, எங்களுக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயம்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தா சொல்ல ஆள் இருக்காது. அப்புறம் பார்த்தா அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. இப்படிப்பட்ட வசனம்லாம் பைபிள் எழுததான் பட்டிருக்கு. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை தியானிக்கும் போது நம்ம இன்னைக்கு செத்தா எங்க போறோம், அதுதான் நமக்கு தேவை. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்து கொள்ளப்படுகிறார்கள். யாருப்பா பரலோகத்துக்கு போறா அப்படின்னா புத்திமான்கள். உங்க வீட்டுல ஒரு டைரியில இருந்தா நீங்க ஒரு நோட் பண்ணிக்கலாம். புத்திமான்கள் எடுத்து கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்தித்துப்பார். இல்லை, சிந்திப்பார் இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அப்போ நம்ம இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நீதிமான் மடிந்து போயிறான்னு சொல்லி நம்ம தியானிச்சுட்டு இருந்தோம். அந்த நீதிமான குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் தியானிக்கும் போது, தீங்கு வராதற்கு முன்னே, தேசத்துக்குள்ள தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் ஃபுல்லா எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இதுதான் கடைசி காலம். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து, சமாதானத்திற்குள் பிரவேசிக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நேர்மையா இருக்க வேண்டும், நேர்மையா நடக்கணும். நேர்மையா நடந்தா மட்டும்தான் நம்ம சமாதானத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அதனால யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நேர்மையாய் வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது கத்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். செத்ததுக்கு அப்புறம் இளைப்பாறுகிறார்கள். நம்ம இப்போ உயிரோட தான் இருக்கோம் எல்லாரும். காலையில இந்த காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, உயிரோடு இருக்கும்போது நம்ம நேர்மையா நடக்கிறோமா, நம்ம நீதிமானதான் வாழ்றோமா, புத்திமானதான் நம்ம வாழ்றோமா என்பதை மாத்திரம் நாம் யோசித்து பார்த்தால் போதும். நமக்கு இன்னைக்கு காலையில் என்ன கருத்து, நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றோம், இன்னும் எப்படி வாழணும், அதை மட்டும் நம்ம யோசித்தாலே போதும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? இருக்கிற இடத்துல முழங்கால் படிங்க, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்.
கிருபையாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவனை தரீங்க, புது கிருபை தரீங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்றீங்க, உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புறீங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புறீங்க. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரிங்க. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டசாலை திறந்து, சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசிரிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிட்டாங்க, அந்த காரியத்துல மனம் திரும்பி குடும்பத்தோடு சந்தோஷமா சமாதானம் வாழகத்தை கிருபை செய்யுங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்கப்பா, திருமணம் கொண்டாடுறாங்கப்பா, அவங்களுடைய தலைமுறை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறோங்க, மாசமா இருக்காங்க, கர்த்தர் மனம் இறங்கி பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. டெலிவரி பொறுப்பாங்க, பரம வைத்தியர் கூடாது, நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க பிள்ளைகளுக்கு. அப்பா திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியத்துல குழப்பங்கள், இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தர் கூட இருங்க. எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். தேவனோட பாவில காத்து ஜெபிக்கிற பிள்ளைகள மாறட்டும். சரீரத்துல பலவீனத்தோடு படுக்கல எந்த குடும்பத்துல ஜெபிக்கணும், அந்த குடும்பத்தினோட எல்லா குறைகள் குற்றலாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பரிபூர்ணமா ஆசீர்வதித்தாங்க. தேவன் அவர்களே அப்போ மினிஷனுக்கா ஸ்தோத்திரம். எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு ஆயத்தமா இருக்காங்கப்பா. எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் நல்ல மதிப்பெண் எடுத்து விசேஷமா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. காலேஜ் எக்ஸாம் வெளியே கொடுக்காங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். நீட் எக்ஸாம் எடுக்க எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்துல யாரெல்லாம் அர்ப்பணித்தாங்களோ எல்லா குடும்பமும் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்பட்டும். தேவன் அருளி அப்போ மினிஷன் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. வேற வேற நாட்டுக்குள்ள வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்க, அங்க இருக்கிற இடத்துல எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சகல காரியத்துல கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. விசேஷம் அந்த மாசத்தினுடைய தேவைகளை சந்திங்க ராஜா. கடன்ல கஷ்டப்படுற பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எத்தனையோ குடும்பத்துல டிராவலிங்ல இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஆபீஸர் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல ஐடி ஃபீல்டு ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் சில குடும்பத்துல அப்பா கால்வேல டாக்டர், நர்ஸ், இன்னுமா வாட்ச்மேன், செக்யூரிட்டி, போலீஸ் ஆபீசர் எல்லாரையும் நம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இருங்க. எங்களோட வாழ்க்கையிலே நாங்க கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனோமோ எல்லா பாவத்திலும் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரிபூர்ணமாக எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துல வயசான தாய்மார்கள், பாட்டிமார்கள், முதியோர், சில குடும்பத்துல வீட்டுல தனிமையா இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, சில குடும்பத்துல முதியோர்கள் இருக்காங்க. அந்த பிள்ளைகளை அப்பா எல்லா தேவையிலும் சந்திக்கணும்ப்பா. பிள்ளைகள் போய் பார்க்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா தேவன் அருளி அப்ப மனுஷன்லாம் ஆசீர்வதித்தாங்க. அப்போ அவங்க மகன் உங்களுடைய கரத்துல அப்படின்னா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் விசேஷமாக தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் எதுவாக இருந்தாலும் விலக்கி ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்ல அப்பா உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்ல எழுதப்படட்டும்பா. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. விசேஷமா பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க ராஜா. உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாங்க. கல்வாரி அன்பிலா நிரப்புங்கப்பா. விசேஷமாக பிதாவின் சுத்தம் செய்யற பிள்ளைகளா இருக்கணும். கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கைக்குள்ள பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. தீர்காயுஸ்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் பரிபூர்ணமான தீர்காயுஸ்தாங்க. அவனுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதான நிரப்பு ராஜா. இறக்க குணம் தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் விசேஷமா ஆசிரியங்க. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே பலவிதமான சூழ்நிலை அப்பா வேதனையோடு, நிந்தையோட, அவமானத்தோட ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோட ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆனந்த கழிப்பா மாட்டித்தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அவங்க நாம மட்டுமே விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனோட அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனையோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனர்களே அப்போ மினிஸ்டர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell.
God bless you.